தாவீத அபிஷேகம் பண்றதுக்கு போவார். அப்போ 16ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். சும்மா பார்த்தா எப்படி இருக்கான் பையன்? ராஜா மாதிரி இருக்கான். பார்த்தா எப்படி இருக்கான்? சும்மா ராஜா மாதிரி இருக்கான் எலியாபு. பார்த்த உடனே சாமுவேல் டிசைட் பண்ணிட்டாரு, ஓ இவன் தான்யா ஆண்டவர் சூஸ் பண்ணது, இவன் தான்யா, சூப்பர்யா அப்படின்ட்டான். ஆனா அடுத்து என்ன நடக்குது பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை பார்க்குற வரைக்கும் உட்காந்தே இருக்கிறாரு. யார் இவனா? சின்ன பயலா இருக்கானடா, அழகா இருக்கான், எல்லாம் சரி. இவன் மேலேயா இவ்வளவு பெரிய அபிஷேகம்? சவுல் ஆளு சமஸ்த இஸ்ரவேல்ல அவன மாதிரி உயரமானவன் ஒருத்தனும் இல்லை. இவன் சரி எலியாப சொன்னா கூட பரவாயில்ல, ஆளு ஸ்டவுட்டா இருக்கான், ராணுவ வீரன், பார்க்கறதுக்கு கரெக்ட், மினிஸ்ட்ரிக்கு சூப்பரா இருக்கான். சரி இப்ப யாருமே இல்லை. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 7 பேர் மொத்தம் கூட்டம் இருந்தாச்சு, எவனுமே இல்லைன்ட்டார் ஆண்டவர். இவன் கேட்கறான் வேற எவனாவது இருக்கானா? இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான்றான் ஈசாய். அப்ப அண்டர்ஸ்டுட் தானே அது? 8 பேர் 7 பேர் இல்லைன்ட்டாரு. அப்ப கண்டிப்பா யாரு? அந்த ஒருத்தன் தானே கணக்கு. அப்ப நமக்கே தெரியும் இல்ல, அப்ப இவன் தான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 7 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டா 8வது இவன் தானே. ஆனா இவன் வந்தா சாமுவேலுக்கு எப்படி இருக்கு? யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் தானா? கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து. உட்காந்தே இருக்கான், எழுந்துடுறா, எஞ்சி போய் அவனை அபிஷேகம் பண்ணு. ஆண்டவரே இவனா? நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அதுதான் காட் உன்னை அழைச்ச விதம். உன்னை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் டிஸ்கரேஜ் பண்ணுவான், எதுக்கும் உதவாத, லாய்க்கு இல்லாத. எனக்கு அது என்னன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளவு படித்தவர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு படிக்காதவர்களையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு திறமை உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு திறமை இல்லாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அது கர்த்தருடைய திட்டம். ஒரு பக்கம் லூக்கா, ஒரு பக்கம் மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், எல்லாம் பயங்கரமான ஆளு. இந்த பக்கம் படிப்பறிவு இல்லாத பேதுரு, ஒரு பக்கம் யோவான், இவங்க ஒரு குரூப். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அப்போஸ்தலர் கூட்டம். நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையும் பாருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நீங்க படிக்க முடியும். இது ரெண்டையும் தனித்தனியா வச்சா படிக்க முடியாது. 2 ட்வின் புக்ஸ்னா ரெட்டை புஸ்தகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து படிச்சா அந்த மொத்த சத்தியமும் உங்களுக்கு வெளியே வரும். ஆனா தானியேலை குறித்து சொல்லும் போது 1ஆம் அதிகாரம் சொல்லுது. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கல்வியில் நிபுணன் இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்குது? பயங்கரமான ஆளு, கிராஜுவேட், இன்டெலக்சுவல் அப்படின்னு அர்த்தம். பயங்கரமான அறிவாளி. யாரு? தானியேல். அதோட அடுத்த பகுதி யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? யோவான் கிட்ட கொடுக்கிறாரு. யோவானை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது, படிப்பறிவு இல்லாதவர் என்றும் பேதமை உள்ளவர் என்றும். ஒரு பகுதியை படிச்சவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு பகுதியை படிக்காதவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. என்ன ஆண்டவரே, இதோட இன்னொரு பகுதி இவன மாதிரியே படிச்சவங்க தானே கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நான் வெளிப்பாடு கொடுப்பதற்கு தேவை கல்வி நிபுணத்துவம் அல்ல, வெளிப்பாடு கொடுப்பதற்கு தேவை அவனுக்கும் எனக்கும் உள்ளதான உறவு. தானியேலுக்கு இருந்த உறவும் யோவானுக்கு இருந்த உறவும் ஒரே உறவு, கர்த்தரோட. இவன் அங்க காத்திருப்பான் தேவ சமூகத்துல, அவன் மார்பிள சாஞ்சிருப்பான். 2 பேர்ட்டி ஒப்பு கொடுக்குற, அவ்வளவுதான். இதுல நீ என்ன படிச்சிருக்க, எப்படி வளர்ந்திருக்க, இவன் பின்னாடி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, நீ யாருடைய பையன், நீ இன்னாருடைய பேரன், அதெல்லாம் தேவையே இல்லை. இங்க அதெல்லாம் தேவையே இல்லை. உன் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குதா? உன்னை உலகம், குறிப்பாக கூட இருக்கிறவர்கள் உன்னை எவ்வளவுதான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணாலும் கவலைப்படாம ஓடிக்கிட்டே இரு. காரணம், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நீ மிகப்பெரியதான ஒரு தரிசனத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவன். உன்னை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. ஆனா அவன் செய்யற ஒரு வேலை என்ன இருக்குமா? உன்னால முடியாது, இது பார்த்துக்க, உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு அப்படிம்பா. இது முதலாவது உனக்கு நடக்கக்கூடியது. 2வது 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 33வது வசனவாசி. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்போ உன் பிரச்சனை, உன்னை டிஸ்கரேஜ் பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க? டிஸ்கரேஜ். உனக்கு திமிரு, உனக்கு கொழுப்பு, உனக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல நீங்க தாண்டிடுவீங்க. ஒரு இடத்துல நம்ம இல்ல, நம்மகிட்ட இருக்க இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், ஆவியானவர் இருக்க நம்மகிட்ட. ஆவியானவர் வச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? எவ்வளோ கேவலம் நம்ம டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அவ்வளவு ஆவியானவர் நம்மை பலப்படுத்திக்கிட்டே வருவார்.
நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், உன்னால முடியும். பாருங்க, மிகப்பெரிய யுத்த வீரன் யோசுவா, மிகப்பெரிய யுத்த வீரன், 40 வருஷம் மோசே கூட இருந்திருக்கிறார். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 40 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நல்ல ஒரு யுத்த வீரன். ஆனால் நீங்கள் 1ஆம் அதிகாரம் யோசுவா புஸ்தகத்தை போய் பாருங்க, யோசுவா கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை பயம். திருப்பி சொல்வாரு, பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். அவ்வளவு பயம். காரணம் என்ன? எனக்கு என்ன தகுதி இருக்குதுங்கிறதுலாம் ரெண்டாவது, என்கிட்ட கொடுத்த பொறுப்பு பெருசு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும், ஒரு டிஸ்கரேஜ். இது வேற விதம். இது என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏம்பா உன்னால முடியும்னு நினைக்கிற, சரி ஓகே வந்துட்ட, பார்த்து பண்ணு, இது ரொம்ப பெரிய ஊழியம், இதை எப்படி பண்ணுவ, இதை யாரெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா, அந்த இடத்துல நீ வந்திருக்கிறிய, உன்னால நடக்குமா அப்படிங்கப்பா. ஆண்டவர் சொல்வாரு, நீங்க எதிரில் இருக்கிற கோலியாத்தோடைய பலனை மட்டும்தான் பார்க்குறாங்க இவங்க எல்லாரும். ஏன்னா இவங்களுக்கு கோலியாத்தை பார்த்து ஏற்கனவே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆள் எப்படி இருக்கிறான்? ஆள் பயங்கர உயரமா இருக்கான், அவன் ஈட்டி தாங்கி கையில் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கிற கேட எல்லாத்தையும் வெயிட் போட்டிருக்கிறாங்க, பார்த்து ஆள் அப்படி வந்து ஸ்டவுட்டா நிற்கிறான். இப்போ என்னது? முதல்ல என்ன பார்த்து டிஸ்கரேஜ் பண்றது நடந்துச்சு நம்மள. ரெண்டாவது, இப்ப எதிரியோடைய பலத்தை பத்தி பேசுறான். என்ன சொல்றான்? எதிரியோடைய பலம், அவனை எடுத்து பண்ண முடியுமா? உன்னால இந்த மினிஸ்ட்ரியை செய்ய முடியுமா? இல்ல இந்த ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியுமா? ஏன் உங்களை பிசினஸா கூட இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டும், முடியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய ஆளுங்களே செஞ்சு கீழே விழுந்துட்டாங்க, அவங்களாலேயே பண்ண முடியல, உன்னால எப்படி பண்ண முடியும்? எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்களால நடக்கல, நீ எப்படிப்பா அவனை போய் அப்படிம்பாங்க. தாவீது இருந்த ஒரே பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? தாவீது, நான் இளைஞன், நான் சின்ன பையன், அதை அவன் பார்க்கல. ரெண்டாவது, தாவீது அவன் பெரிய யுத்த வீரன், சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன், ஆள் பார்க்க ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறான், அதையும் அவன் பார்க்கல. ஆனா அவன் சொன்னது என்ன தெரியுமா? 47வது வசனவாசி, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். தான் தாவீது. தாவீது இருந்த பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்கிட்ட இருந்தான பலகீனத்தை அவன் பார்க்கல, எதிரிகிட்ட இருந்த பலத்தையும் அவன் பார்க்கல. அவனுக்கு இருந்த பலன் என்ன தெரியுமா? நான் பலவீனமானவன் தான், நீங்க சொல்ற மாதிரியே நான் சின்ன பையன்தான், எனக்கு வந்து யுத்தம் பண்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நாம நினைச்சுக்கலாம், ஊழியம் பண்றதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த அம்மா அப்பா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 20-21 வயசு ஆன உடனே பொண்ணுக்கு இல்லை பையனுக்கு ஒரு 25-26 வயசு ஆன உடனே, ஐயோ பிள்ளைங்க பெரிய பிள்ளைகள் ஆகிப்போச்சு, வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணணும்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே மாமியார் அடுத்து என்ன சொல்லும் தெரியுமா? அதுங்களே சின்ன சிறுசுங்க, அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணும்? மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ணும். ஏதாவது அந்த மருமக வந்து முடிவெடுக்க வந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, இவளுக்கு என்ன தெரியும், நாங்க குடும்பம் பெற்று பிள்ளைகளை பத்து பேர பிள்ளைகள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெரியவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்களே தான் சொன்னாங்க, பிள்ளைக்கு வயசாகி போச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன சிறுசுங்க, நம்ம தான் பார்த்துக்கணும், நீங்க பார்த்துக்காதீங்க, விட்டுருங்க. திரும்பி சொல்றேன், நீங்க யாருமே என்ன செய்யாதீங்க, அவங்க 2 பேரை விட்டுருங்க. அது கீழே உழட்டும், எழுந்திரிக்கட்டும். சைக்கிள் ஓட்டணும்னா கீழே விழுந்து முட்டி தேஞ்சாதான் நல்லது. சில ஆட்கள் சைக்கிள் ஓட்ட ஓட மாட்டான், பிடிச்சிக்கிட்டே இருப்பான் பின்னாடி, இப்படி வளைக்காத அப்படி வளைக்காதன்பான். கடைசி வரைக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே தான் ஓட்டுவான். பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு அந்த ஆள் இல்லைன்னு அவனுக்கு பயம் வந்துடும், பொத்துன்னு கீழே விழுந்துருவான். சில நேரத்தில் சில காரியங்களை என்ன செஞ்சிடணும், விடணும். இப்ப தாவீது கிட்ட அப்படிதான் இருக்கு. போகாத, உன்னால எப்படி முடியும், அதெல்லாம் பார்த்தா அவன் சொல்றான், அது பாரு, எங்கிட்ட நான் சின்ன பையன், எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, நான் என்னது ரொம்ப சின்ன பையன், அதனால என்னால் ஜெயிக்க முடியாது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கட்டும். ரெண்டாவது, கோலியாத்து பெரிய ஆளு, அதுவும் இருக்கட்டும், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் ஃபேக்ட், பிராக்டிக்கல், ஆள் அப்படிதான் இருக்கான். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறான், என்ன, நான் ஏன் குறையும் பார்க்கல, நான் அவன் பலத்தையும் பார்க்கல, ஆனா என்ன ஒருத்தர் அனுப்புறார் தெரியுமா, அவர் என்னிலும் பெரியவராய் இருக்கிறார், அவனிலும் பெரியவராய் இருக்கிறார், என்னில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ உன் பலத்தை நம்பி போகாத. சில நேரங்கள்ல எனக்கு நிறைய விஷயங்கள் பைபிள்ல தெரியாது, இன்னும் தெரியாது. அந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் தான் உதவி செய்வார். எப்படி இந்த தாட் வருதுன்னு தெரியாது, அது எனக்கும் புதுசாக தான் இருக்கும். நின்று கேட்டிருக்கும் போது வரும். ஒன்று மட்டும் நிச்சயம், நான் அல்ல, என்னை அனுப்புகிறவர் பெரியவர். அதே தேவன் தான் உங்களுக்கும் சொல்லுகிறார்,
உங்ககிட்ட இருக்கிற குறைய பார்க்கவே பார்க்காத. எனக்கு அது வராது, இது வராது, பேச வராது, எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை. இன்னொன்னு இருக்கு, டேலண்ட் இருந்தாலும் பார்க்காத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இப்படி இதை வச்சு பொழப்பு நடத்திடலாம், ஓடிடலாம், பாடுவேன், நல்லா பாடுவோம், கீபோர்டு வாசிக்க தெரியும், அப்படியே வருஷம் கிருஷம் பண்ணி போயிடலாம். நீ தீந்த தொலைஞ்ச. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், என் கையில் இருக்கிறது ஒரு கல்லும் கவனம். இதை வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்ட போறேன். இதை வச்சுக்கிட்டு எப்படி தாவீது ஓட்டுவேன்? இதை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு என்னை அனுப்புற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஓட்டுவார். அவருக்கு தெரியும் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியும். ஏப்பா அவன் கத்தி ஈட்டி கீட்டி இப்படி யோசித்து பாருங்களேன். அவன் அப்படி வரான், கத்தி ஈட்டி கீட்டி எல்லாம் எடுத்துட்டு வரான். தாவீது இப்படி சுத்திக்கிட்டே போறாரு, கயிறு சுத்திட்டு. தூரத்துல இருந்து பாக்குறவன் என்ன சொல்லுவான்? கோலியாத்தை விட்டுருங்க. அவன் கேட்கறான், நாயாடா நான் கேட்கறான், அதை விட்டுருங்க. தூரத்துல இருந்து பாக்குறவன் என்ன சொல்லுவான்? இவ்வளோ பெரிய சேனையும் அமைதியா பொறுமையா நிக்குது, ஆனானப்பட்ட சவுலே போய் மறைஞ்சு உக்காந்துட்டான், ஒளிஞ்சு ஓடிட்டான், பயந்துக்கிட்டு வெளியே வராம இருக்கிறான். சமஸ்த இஸ்ரவேல்லே அவன் தான் உயரம், அவனே பயந்து போய் நிக்கிறான். இது பாரு, ஒரு வாண்டு ஒன்று நடுவில் போய் நிக்குது பாரு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பெரிய பெரிய சிங்கம்லாம் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி போய் இந்த நாய் குலைச்சிட்டு நிற்கும் பார்த்துறீங்களா? அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? செம்ம டென்ஷனாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இல்லாத தைரியம் அந்த நாய்க்கு இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போம், நாய்க்கு என்னங்க தெரியும், சிங்கம் அடிச்சா என்ன ஆகும், அது அடிச்சா என்ன ஆகும்ன்றதுலாம் ரெண்டாவது. அதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் தான் உனக்கு எனக்கும் வேணும். தன் சுய தைரியத்தில் நாய் போய் இப்படி நிற்குமானால், சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை அனுப்புகிறார், நான் தைரியமா போறேன். என் கையில் இருக்குது கல்லா இருந்தா என்ன, என் கையில் இருக்குது ஒரு கவனா இருந்தா என்ன, எனக்கு ஒரு சின்ன டேலண்டா இருந்தா என்ன, இல்லை எனக்கு எதுவுமே இல்லாட்டியும் தான் என்ன. ஒரு பிரசங்கியா இருந்தார் வெளிநாட்டில், அவருக்கு பிரசங்கம் பண்ண வராது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் சுவிசேஷம் சொல்லு, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். அவர் மனைவி நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் இவருக்கு பிரசங்கமே வராது. உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிரசங்கத்தை மொத்தத்தையும் எழுதுவார், மொத்த பிரசங்கத்தையும் எழுதுவார், மைக்கில் வச்சு படிப்பார். பிரசங்கம் பண்ண மாட்டார், எழுதுனதை வச்சு படிப்பார். அவர் படிக்க படிக்க ஜனங்க அழுது ஒப்பு கொடுப்பாங்க. எப்படி நடக்கும்னே தெரியாது. சில பிரசங்கியார் ஏற்ற தாழ்வை ஏற்றி இறக்கி சவுண்டை போட்டு முழக்கி 300 அல்லேலூயா சொல்லி 3000 ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாம் பண்ணி நடக்காத ஒரு விஷயம் அந்த மனுஷன் 30 நிமிஷம் தான் பேசுவார். எழுதி வைப்பார், இங்கிலீஷ்ல தான் எழுதுவார், எல்லாம் எழுதி வச்சுதான் படிப்பாரு. படிச்சு முடிச்சு ஜோம் பண்ணுவான் பாரு, கிட்டத்தட்ட 2000 பேர் ஒப்பு கொடுப்பான், 1000 பேர் ஒப்பு கொடுப்பான், அழுது ஒப்பு கொடுப்பான். இப்ப இதுல எங்க இருக்கு சொல்லுங்க? இதுல என்ன இருக்கு? எழுதி கொண்டாந்து படிக்கும் போது பிரசங்கமா, அது ஒரு பேச்சு போட்டி மாதிரி பார்த்து படிக்கிறது. ஆனால் அதற்கு நடுவில் கிரியை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால தான் நான் எப்பவும் சொல்வேன், யாருடைய பிரசங்கத்திலையும் எவ்வளவு டீப் இருக்கு, என்ன தாட் இருக்குங்கிறதுல ரெண்டாவது, அதுல ஆவியானவர் இருக்கிறாராங்கிறதா முதல்ல. நீங்க பயங்கர டீப்பா தியானிச்சு கொண்டு வந்து பண்ணி அந்த இடத்துல ஆவியானவர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம நினைச்சிட்டு போவோம், இன்னைக்கு செம்ம தாட்டு கொடுத்துருக்காரு ஆண்டவர், ரொம்ப டீப்பா இருக்கு, கொண்டு போய் நின்னா அப்படி ஜனங்க மத்தியில ஒரு பெரிய அலை உண்டாகும்னு. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். ஐயா என்ன பேசுறாருன்னு புரியலையே, ரொம்ப டீப்பா இருக்கு. நாங்க பைபிள் ஸ்டடி எடுப்போம். நான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்னா, நீங்க என்ன தியானிச்சாலும் புரிய வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் புரிய வச்சா தான் அவனுக்கு புரியும். இல்லைன்னா புரியலன்னு வச்சுக்கோங்க, உங்க பிரசங்கம் வேஸ்ட். நீங்க பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எதுக்கு பண்ணணும்? வந்தவனுக்கு புரியணும், அவன் மனம் திரும்பணும், மாறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது அவனுக்கு புரியலன்னா அந்த பிரசங்கத்தோட பிரயோஜனம் என்ன? அப்போ இதுக்கு நடுவில் கிரியை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இருக்கிற ஆவியானவர். இதைத்தான் தாவீது புரிஞ்சுக்கிட்டான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன், அதுல நான் வரேன். இல்ல நீ உங்கள்கிட்ட கல் இருக்கு, ஆமா என்கிட்ட கல் தான் இருக்கு. இல்ல இதை வச்சு என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், கல்லை சுத்தி அடிக்க தெரியும், நான் அடிச்சுக்கிறேன். இல்ல நாங்க வில்லுலாம் விடுவோம், நீ விட்டுக்க. நாங்க ஈட்டி எறிவோம், எரிஞ்சுக்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்? நான் கல் அடிப்பேன். முடிவு சக்சஸ் எங்க பக்கம் தான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை பேசுவாங்க, எதிரிகிட்ட இருக்க பலத்தை பத்தி பேசுவாங்க, ஆகாதுன்னு சொல்லுவாங்க, நடக்காதுன்னு சொல்லுவாங்க, உன்னால முடியாதும்பாங்க. நீ தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அழைத்தவனை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதில்லை. பேதுருவை இறங்கி நடக்க சொல்வார், அவன் நடப்பான், தண்ணியில மூழ்குவான், ஆனா தூக்கிடுவாரு. நடக்க வைப்பாரு, முடியல மூழ்கிறவா தூக்கிடுவார். ஆக மொத்தத்துல உன்னை மூழ்கி சாகடிக்க மட்டும் மாட்டவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும்? இறங்கி நடந்துட வேண்டியதான்.
எதிரி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நிக்கிறவன் யார வேணா இருக்கட்டும். சில நேரங்களில் கொண்டு போயிட்டு ஒரு நாள் ஒரு ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு பெரிய பாஸ்டர்ஸோட, அதாவது ஒரு பைபிள் காலேஜ் பாஸ்டர்ஸ் மதியில் கொண்டு போய் நிறுத்தி விட்டார். எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பைபிள் ஸ்காலர்ஸ் அப்படி உட்காந்துருக்குறாங்க. அந்த பிரசங்கத்தை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க கிட்ட நிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி கிடையாது. அவங்கலாம் வந்து பிடெக் எம்டெக்லாம் முடிச்சு பயங்கரமான ஸ்காலர்ஸ். அவங்க மத்தியில் போய் நிற்கவே நமக்கு இல்லை. அவங்கள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்றாங்க, அவர் எஸ்கட்டாலஜி அப்படின்னா என்னன்னு கேட்டா, எஸ்கட்டாலஜினா என்ன, அதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஓ அதானா, அப்பதான் நமக்கே தெரியுது. ஓகே ரைட், கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே என்ன பேச போறோம் தெரியாது. நம்மகிட்ட இருக்க பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான், இயேசு கிறிஸ்து வருகிறார், அவ்வளோதான். அதை எங்கே எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு ஆவியானவருக்கு தான் தெரியும். முடிஞ்ச உடனே அங்கேருந்து அவங்க வந்து உலகத்தில் உள்ள இந்த பைபிள் காலேஜஸ்க்கெல்லாம் போவாங்க, போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர், கெஸ்ட் டீச்சர் மாதிரி அவங்க சொன்னாங்க. முடிச்சுட்டு வந்த உடனே, பிரதர் உங்கள் டீச்சிங் ஸ்கில் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்கன்னாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம டீச்சர்லாம் வேற பண்ணுறோம் அப்படின்னு. நமக்கு எப்பவும் பிரசங்கம் தான், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்ம டீச்சர்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது பிரசங்கம். அப்புறம் தான் தெரியும் நம்ம பண்ணுற டீச்சிங்னு. எதுக்கு சொல்கிறேன், நம்ம கிட்ட இருக்கிறது கவன்கள் தான், அதை பயன்படுத்துகிறவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் மேல. அல்லேலூயா. அவர் யூஸ் பண்ணுவார், நீ தைரியமா அடிச்சுக்கிட்டே இரு.